அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பண்ருட்டி பரணி டெய்லர்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் பொண்ணுக்கு முதல் திருமண நாள். அவங்களுக்கு இதன் மூலிமா வாழ்த்து சொல்லிக்கிறேன். அறிவு பிரியங்காவுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை நல்லா சிறப்பாக அமையணும்னு இதன் மூலிமா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச உங்கள் திருமண வாழ்வு சிறக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில யோசனைகளை இதன் மூலிமா மற்றவங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆகுது. இந்த 24 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் ராதிகாவுக்கும் என்னோட மனைவிக்கும் நிறைய சண்டைகள் வந்திருக்கு. நிறைய தடவை பேசாமல் இருந்திருக்கோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க என்னை வந்து வெளியில் எங்கேயும் விட்டு கொடுத்து பேசுனதே கிடையாது. ஒரு வாரம் பேசாமல் இருந்தாலும் திரும்ப சமாதானமாகி பேசிடுவோம். அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நான் என்னோடய முடிவுகளில் நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த முடிவுகளை அந்த யோசனைகளை எங்கள் மனைவிக்கு தெரியாமலோ பண்ணதே கிடையாது. இதுவரை எந்த ஒரு யோசனையாக இருந்தாலும் நான் அவங்க கூட கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கு பிறகு தான் சில முக்கியமான முடிவுகளை எடுப்போம். ஒருவேளை அந்த முடிவில் அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த முடிவின் மூலிமா பின்னாடி அதை தரக்கூடிய நன்மைகளை எடுத்து சொல்லி அவங்களுக்கு மனசை சம்மதிக்க வச்சு அதுக்கு பிறகு தான் அந்த முடிவு எடுப்பேன். இது பல விஷயங்கள்ல நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் கூட துணையாக இருந்தவங்க அவங்க கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துலலாம் கஷ்ட காலத்தில் 3-4 நாள் சாப்பிடாமலே இருந்திருக்கோம். 2 பேருமே வெறும் தண்ணி மட்டுமே குடிப்போம். பானை தண்ணி தான், வீட்டில் பானை தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி மட்டும்தான். ஏன்னா 10 ரூபா இட்லி வாங்குறது கூட காசு இருக்காது. அந்த அளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் எனக்கு இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க, பக்கபலமாக இருந்தாங்க. அடுத்து என்னோட தொழிலையும் அவங்க இணைஞ்சு அந்த தொழிலை நல்லா செய்யறதுக்கு என் கூட இருந்து பாடுபட்டாங்க. ராத்திரியும் பகலுமா நாங்கள் விடியெல்லாம் உட்காந்து 2 பேர் மட்டுமே உட்காந்து அந்த கடையில் உட்காந்து தச்சு துணியெல்லாம் தச்சிருக்கோம். அந்த அளவுக்கு எனக்கு வந்து தொழிலில் பக்கபலமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைலரிங் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அதுக்கு உறுதுணையாக இருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய ஆதரவாக பக்கபலமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதனால தான் என்னோடய லைஃப்பில் இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமான நிலையை அடைஞ்சிருக்கோம். இத்தனைக்கும் அவங்களுக்குன்னு நான் எதுவுமே பெரும்பாலும் பண்ணதில்லை. ஒரு டெய்லி பூ வாங்கி கொடுக்கறது, வாரம் கோயிலுக்கு கூட்டின்னு போகிறது, இல்லை எங்கேயாவது பிக்னிக் அப்பப்போ கூட்டின்னு போகிறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணதே கிடையாது. நேரமும் தொழில்னு இருப்பேன். ஆனாலும் அவங்க அதுக்காக முகம் சுழிச்சது கிடையாது, மனம் வருத்தப்பட்டது கிடையாது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்வில் விட்டு கொடுத்து போகணும், இணைஞ்சு செயலாற்றுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க. உங்கள் லைஃப்பும் நிச்சயம் சிறப்பாக அமையும். இது வந்து எல்லாருக்குமே இது பொருத்தமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? எல்லாரும் நல்லபடியாக வாழறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.